கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியும் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ள ஆண்டவர், அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உயர்த்தி பாடுவோம். ஆமே. நன்றி அப்பா. நல்ல உற்சாகமா நல்ல ரெண்டு கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வாக்குத்தத்தங்களை உண்மை இல்லவர், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறாரே. ஆமே. வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயம் உண்டு சொல்லுவோமா. வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு. எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே, எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே, எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே, எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் சொல்லுவோமா. அவர் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர் உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. எல்சடா எல்சடா கைகளை தட்டி சொல்லுங்க. சர்வ வல்லவரே ஒரு குரலாய் எல்சடா எல்சடா சர்வ வல்லவர். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி எல்சடா எல்சடா அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில பலன் இருக்கிறது. ஆமே. எஸ் சொல்ல போகிறோம். யோர்தான் போன்ற தடைகள் இருக்கிறதா, அது எல்லாம் புரண்டு வருகிற வெள்ளத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்துவா. பாதையை திறக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். கானானை பார்க்க போகிறோம். தேவன் கொடுத்த சுதந்திரம், ஆண்டவருடைய வார்த்தை, அது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற 8வது மாதத்துக்குள்ளாய் நாம் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறாரே. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமே. நல்லா சொல்லுவோம். யோர்தானின் வெள்ளமோ நிறுத்தியே வைப்பாரே. சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தானின் வெள்ளமோ நிறுத்தியே வைப்பாரே, பாதையை திறந்திடுவா, கானானை காண செய்வா. சொல்லுங்க. பாதையை தீர அவர் கானானை காண செய்ய போகிறார். நம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த கானான் ஆயத்தமாய் இருக்கிறது. சடா எல்சடா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்திலே பராக்கிரமம் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தையில அவருடைய வார்த்தையில பலன் உண்டு. எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா. எல்சடா எல்சடா சர்வ வல்லவரே, எல்சடா எல்சடா சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்ல போற. ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர், உங்களுடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீங்க விடுவிக்க வல்லவர். நீங்கள் வாக்கு தத்தங்களை உண்மை இல்லவர், நீங்க வாக்கு மாறாத ஆண்டவராய் இருக்கிறீரே. அந்த உன்னத ஆண்டவர் உயர்த்தி நாங்கள் நிற்கிறோம் ஐயா. நீங்க எங்களுக்குள்ள இடைப்படுங்க. இந்த புதிய மாதத்தில் ஓ தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, தேவனை துதித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் வார்த்தையாய் வெளி 7 மாதங்கள் கிருபையாய் நடத்தினி, பாதுகாத்தீரே, உதவி செய்தீரே.
இம்மட்டு நடத்தினவர், இம்மட்டு உதவி செய்த எபினேசருக்கு நாங்கள் நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறையா. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே நீங்க பேசுங்க, வார்த்தை மூலமா நீங்க பேசுங்க. ஆண்டவரே காத்திருக்கிறோம்ப்பா, அடியனுடைய சுய வெளிப்படக்கூடாது. ஆண்டவர் பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் 7 மாதங்களை தாண்டிட்டோம். 8வது மாதத்தில் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவன் சுதந்திரம் நிற்கும் ஆண்டவர் சொன்னார். சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அநேக ஜனங்களுக்கு நாங்கள் எங்கெல்லாம் ஊழியங்களுக்கு போனோமோ அங்கெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தையில் உண்மை இல்லை. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் பேசினதான வார்த்தை சங்கீத புஸ்தகம் 138வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவருடைய சகல தேவனால் இந்த பூமியில எல்லாவற்றையும் பிரஸ்தாபப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தேவன் சகலவற்றிற்கு ஒரு மகிமை இருக்கிறது. தேவன் பூமியில படைக்கப்பட்டவைகளுக்கு எல்லாம் ஒரு பிரஸ்தாபம் இருக்கிறது. அது இன்றளவும் பேசப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானது, மனிதனுடைய படைப்பு ஆச்சரியமானது. தேவன் உண்டாக்கின எல்லாம் அந்த உலகத்துல எல்லாமே, வானமும் பூமியும் சகலமும் அந்த பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எது மேலானது தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை தாங்க கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு மகிமை என்பது, இன்னைக்கு அநேகர் எதை குறித்து மகிமை பாராட்டுறாங்க, மேன்மை பாராட்டுவாங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பை குறிச்சோ, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகளை குறித்தோ, பொருளாதாரத்தை குறிச்சோ, தனக்கு இருக்கிற ஜாதிகளை குறித்தோ இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க? அதை ஒரு பிரஸ்தாபமாய் பேசி கொண்டிருப்பாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இதை குறித்தெல்லாம் பெருமை பேசுவாங்க. எனக்கு இத்தனை வீடு இருக்குது, எனக்கு இத்தனை நிலம், இத்தனை நகை என் கைகளில் இருக்கிறது, என் பிள்ளை இப்படி படிச்சிருக்க, இந்த வேலை, இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று சொல்லி அநேகருக்கு உலகத்தை குறித்ததான மேன்மையும் பிரஸ்தாபம் இருக்கிறது. மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்குதுங்க. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு மனிதனை விடுவிக்கும், அந்த வார்த்தை ஒரு மனிதனை சுகமாக்கும், அந்த வார்த்தை ஒரு மனிதனை பலப்படுத்தும், அந்த வார்த்தை ஒரு மனிதனை புது சிருஷ்டியாய் மாற்றும். அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 8:3. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் கர்த்தர் என்ன செஞ்சாரா? போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களை கர்த்தர் மன்னாவினாலே போஷித்தாராம். ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாலத்தில் ஓடுகிற கானானை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, ஜனங்களுக்கு பசி உண்டானது. ஆனால் தேவன் அந்த இஸ்ரேல் மக்களை ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த ஆகாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது, தேவனால் படைக்கப்பட்டவைகளில் இருந்து, ஒருவேளை தேவன் அந்த உலகத்தில் படைச்ச நெல், கோதுமை, இப்படிப்பட்ட அநேக படைப்புகள் இருக்கிறது. இந்த படைப்புகளில் இருந்து இன்னைக்கு அநேக ஆகாரத்தை உண்டாக்குறாங்க. அரிசியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், என்ன பண்ணுகிற எல்லா உணவு வகைகளாக இருக்கட்டும், தேவன் இந்த பூமியில் படைத்தவைகளில் இருந்து தான் என்ன வருகிறது? ஆகாரம் வருது. தேவன் எதெல்லாம் மரம், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆகாரத்தை உண்டாக்குறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் படைத்தவைகளில் இருந்து, தேவன் உருவாக்கினவரில் இருந்து ஆகாரத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆகாரத்தை எப்படி கொடுத்தாராம்? வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்படின்னு சொன்னா தேவன் படைத்தவைகளில் இருந்து கொடுக்கலங்க, தேவன் ஆகாரத்தை உண்டாக்கி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. படைப்புகளிலிருந்து அந்த ஆகாரம் வரல, பரத்திலிருந்து ஆகாரம் வந்தது. படைத்த இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து ஆகாரம் உண்டாகல, தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரமாகிய மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லைங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு
அற்புதம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனிதனுக்குள் விடுதலை கொண்டு வரும். தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனிதனை பலப்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும்படியாக. அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது கவனிங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான் என்பதை உணரும்படிக்கு மன்னாவினால கர்த்தர் என்ன செய்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். அவர்கள் அறியாத, அவர்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாராம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாதுங்க. அவர்கள் தான் அந்த மன்னாவை புசித்தாங்க. வேற யாருக்கும் அந்த மன்னா கிடைக்கல. ஏன்னா அது எங்க உண்டானதா? பரத்திலிருந்து வந்தது. தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா கொடுத்தாரு. அந்த மன்னாவை சாப்பிட்ட அவர்கள் எப்படி நடந்தாங்களா? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் இந்த வஸ்திரம் பழமையா போகல, கால்கள் வீங்கவும். வசனம் சொல், 40 வருஷங்க தேவன் கொடுத்த மன்னாவை சாப்பிட்ட ஜனங்கள். ஒருவேளை நம்ம தேவனால பூமியில படைக்கப்பட்ட ஒரு அரிசி சாப்பாடையோ, ஒருவேளை கோதுமையவோ, வேற எந்த உண்டாக்குன எந்த சிஸ்டிப்பம், ஒரு மட்டனாக இருக்கட்டும், ஒரு சிக்கனாக இருக்கட்டும், ஒருவேளை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இதை நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு 3 மணி நேரம் நம்ம பசி தாங்குவோம். அதுக்கடுத்து என்ன செய்யும்? நமக்கு பசி உண்டாயிரும், களைப்பு வந்துடும், சோர்வு வந்துடும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த மன்னாவை புசித்தபடியினாலே அவர்கள் பிழைக்கும்படிக்கு எத்தனை வருஷம் நடந்தாங்கன்னா 40 வருஷமும் அவருடைய கால்கள் வீங்கல, வஸ்திரம் பழமையா போகல. ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவு தேவனுடைய மன்னா. அல்லேலூயா. தேவனால் உண்டாக்கப்பட்ட மன்னா, தேவன் கொடுத்த மன்னா. இன்னைக்கு நம்ம பலப்படுத்துறது எது தெரியுமாங்க? அந்த தேவனுடைய வார்த்தைங்க. மனுஷன் கொடுக்கிற வார்த்தை நம்மளை பலப்படுத்தாது. ஏன்னா அந்த மன்னாவை புசிச்சனால தான் அவர்கள் கர்த்தருடைய பலன் அவர்களுக்குள் இருந்தது. இன்னைக்கு உலகத்தினுடைய வார்த்தை, உலகத்தினுடைய ஆகாரம் நம்மளை பலப்படுத்தாது. உலகத்தினுடைய ஆகாரம் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தாது. ஆனால் அதே நேரம் தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்றால், தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஆகாரம், தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் பலப்படுத்தி நடத்தினாரோ அது போல உங்களை என்னை பலப்படுத்தி நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 2வது ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம எல்லாம் நன்கு அறிஞ்சிருக்கிறோம். அந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எலியா பாகாலினுடைய 400 தீர்க்கதரிசிகளை அவர் நிர்மூலமாக்கி சூரச்செடிக்கில் சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். அவர் படுத்திருக்கும் பொழுது அங்கே தலையிலே சுடப்பட்ட அடையும் அப்பமும் அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறது. தூதன் தட்டி எழுப்பு சொல்றாரு, நீ புறப்பட்டு பிரயாணம் பண்ணி போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவ தூதன் கொடுத்த அந்த போஜனம், தேவன் தூதன் கொடுத்த அந்த உணவை சாப்பிட்ட எலியா தீர்க்கதரிசி எத்தனை நாள் நடந்தாருங்க? இரவும் பகலும் 40 நாள் நடந்தார். நடந்தது என்னன்னா, அவங்க போஜனம் கொடுத்து அந்த தூதன் சொல்றாரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழுந்து புசித்து என்ன செய்ய பிரயாணம் பண்ணி. அவன் புசித்து அவர் நடந்தார். 40 நாள் இரவும் பகலும் நடந்தாரா. ஒரு பலன் வந்துச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? போராட்டத்தை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களா? குடும்பத்தை குறித்து ஒரு பயத்தோட என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்கி இருக்கிறீங்களா? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்றாருங்க, அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தூதன் தட்டி எழுப்புறாரு, இந்த போஜனத்தை நீ சாப்பிடு. போஜனம் என்பது தேவனுடைய வார்த்தை, மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லைங்க, தேவனிடத்திலிருந்து புறப்படுக்க வருகிற வார்த்தையினால தான் பிழைப்பான் என்று வசனம் சொல்ல. உங்களுக்கு பிழைப்பு தேவனுடைய வார்த்தைங்க. மனுஷன் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் பலன் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற வார்த்தையை சாப்பிட்டீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் உங்களுக்குள்ள பலன் இருக்கும். இந்த 8வது மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை அபிஷேகித்து கிருபையினால நடத்துவார். 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பலன் குறைந்து போகலை. 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பலன் குறைந்து போகலை. ஏன்னா அவர் அனுப்புனது தேவனுடைய வார்த்தை. இந்த ஜனங்களை பலப்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள புறப்பட்டு வந்துச்சுன்னா, அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துங்க. எனக்கு எழுந்து போ, சோர்ந்து போகாத, எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆண்டுடைய வார்த்தை உங்க குடும்பத்துக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. இனி நீங்க சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவர் விரும்பலைங்க. இனி நீங்க அடிமைத்தனமா இருக்கணுன்றதை கர்த்தர் விரும்பல. போஜனம் பண்ணு, திடகார்த்தம் உள்ள ஆகாரத்தை போஜனம் பண்ணு.
பலப்படுத்துகிற ஆகாரமாகிய வார்த்தை என்ற மன்னாவை நீ போஜனம் பண்ணு, வாக்குத்தத்தன்ற மன்னாவை நீ போஜனம் பண்ணு. வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது, வார்த்தையில சுகம் இருக்கிறது, வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விடுவிக்கும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட வருவாருங்க. 40 நாள் இல்லைங்க, 40 வருஷமும் கர்த்தர் நடத்துவார். 400 வருஷமும் கர்த்தரால் நடத்த முடியும். அவருடைய கரம் ஒரு நாள் குறுகி போகலை, அவருடைய வல்லமை ஒரு நாள் குறுகி போகலை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினாரே. எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூரஜ் செடிக்கல படுத்து கிடந்தவனை தூதன் கொடுத்த அந்த மன்னா அவரை 40 நாட்கள் நடக்க பலன் தந்தது உண்மைன்னு சொன்னா, இந்த காலை நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை நடத்துவதற்கு தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் இறங்கி வரும், ஒரு வல்லம் இறங்கி வரும், ஒரு அற்புதம் இறங்கி வரும். நிச்சயமா உங்களுக்குள்ள அற்புதம் செய்வாருங்க. அழைத்த தெய்வம் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாரு, அழைத்த தெய்வம் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. வாக்கு தத்தங்களை உண்மை இல்லவ 10 ஆண்டுகள் ஊழியம் கடந்த வாரம் அறிவிப்பு கொடுத்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த ஊழியத்தினுடைய தானே அந்த ஒரு வாடகை இடத்தை நாங்கள் பிடித்து அதில் 30க்கு 26 என்றதான ஒரு செட்டை அமைக்க நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டோம். ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு 3 நாட்களுக்குள்ள செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த இடத்துக்காக பிரதிஷ்டை பண்ணி ஜெபிச்சோம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 இன்றைக்கு வரைக்கும், அதாவது இந்த 2ஆம் தேதி அந்த காலை நேரம் வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள எல்லா தேவையை கண்டு சந்திச்சாரு. நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு. 2 நாளாமோ 19வது அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, எழுந்து பயப்படாத, எழுந்து திடமனதாயிரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீ திடமனதாயிரு, உன் காரியத்தை நடத்து நான் சொன்னார். அதை தொடங்கணும். அன்று கிருபையினால அந்த ஆங்கிலெல்லாம் அடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தான். நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கடந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் விசாரித்தீங்க. தொடர்ந்து இந்த ஏலோகி மொழிகளுக்காக ஜெபிங்க. ஏன்னா நாங்கள் இந்த வார்த்தையை நம்பி தான் ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தை, ரேமா வார்த்தை எங்களை இதுவரைக்கும் பலப்படுத்தி வருகிறது. இன்னும் மேல்கூரையினுடைய தகரம் அமைக்கணும், சுற்றிலும் தகர அமைத்து அதோடைய தளத்தை நாங்கள் ஆயத்தம் செய்யணும். மற்ற எல்லா எலக்ட்ரிக் இபி நியூ லைன் எடுக்கணும், வயரிங் ஒர்க்கெல்லாம் இருக்கிறது. இது மீதியான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அவர் சொல்லிட்டாரு. சோறு வந்துச்சு. இந்த கட்டட பணியை, இந்த ஷெட்டுக்குள்ளே பணியை தொடங்கும் பொழுது ஒரு கலக்கம் வந்துச்சு. ஆண்டவர் பேசினார். எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த பொழுது 40 நாட்குள்ள அற்புதம் நடந்துச்சுங்க. அதே போல் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ, சொல்லியும் அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவே. எழுந்து புசி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவுக்கு கர்த்தர் பலன் 40 நாள் கொடுத்தாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தாங்க. அவங்களுக்குள்ள பலன் குறையல, வஸ்திரம் குறையல. காரணம் என்ன தெரியுமாங்க? உலகத்தினுடைய போஜனத்தை சாப்பிடல, தூதன் சாப்பிட்ட மன்னாவை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தூதன் சாப்பிட்ட மன்னா எது தெரியுமாங்க? இந்த வசனம் தாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை தியானிக்கிற தேவனுடைய சனமே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்க வார்த்தை உங்களை சுகமாக்கும். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தையில அபிஷேகம் உண்டு, வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை இறங்கி வருகிறது. எல்லா போராட்டங்கள், எல்லா குழப்பத்தின் வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஓ ரபா ஷக ரகல ரகல ரபா பாபா பாபா. அந்த மகிமை இறங்குது, அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை இறங்கி வருகிறது. எழும்பு, எழும்பு, நீ புறப்பட்டு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
எழுந்து காரியத்தை நடத்து. எழும்பி நீ காரியத்தை நடத்து. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உங்களுக்கு துணையா இருப்பாரு. எழுந்து எழுந்து புறப்படு. தேவன் கொடுக்கிற மன்னாவோடு புறப்படு. ஏன்னா அந்த ஆகாரத்தை சாப்பிடு. உலகத்தினுடைய ஆகாரம் வேண்டாம். உலகத்தினுடைய ஆகாரம் படிப்பு, பணம், ஆள்பலம், பணபலம் எதுவும் நமக்கு உதவி செய்யாது. ஆனா ஒரு நாள் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா மீதி இருக்க நாட்கள் நமக்கு எப்போ வேணாலும் அந்த சப்போர்ட் மாறலாம். ஆனா மன்னாவை சாப்பிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நடப்பீங்க. 40 வருஷம் இல்லைங்க, 400 வருஷம் கூட கத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் மன்னாவை சாப்பிட்டவங்களா, தேவனுடைய வார்த்தையை புசிக்கப்பட்ட அனுபவத்தோடு, இந்த வார்த்தையின் வல்லமையோடு ஜனங்கள் இந்த மாதத்தை கழிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. குடும்பத்துக்கான தேவை, பிள்ளைகளுடைய தேவை, ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. மகிமைப்படுத்தியிருக்கிறீங்க வார்த்தையை. நிகழ்ச்சியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யட்டும். நிகழ்ச்சியை பார்த்து நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணும் பொழுதே உங்க கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை வரும். உங்க கண்களுக்கு முன்பாக சில மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை உணர்வீர்கள். உணரட்டுப்பா, உணரட்டும், உணரட்டும். எல்லா ஜனங்களுடைய சமுத்திரங்களை ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஆஸ்வதிக்கிறேன். கிருபையினால நிரப்புங்க இயேசு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.